உங்கள் பேர்? லாரன்ஸ் லட்சுமணன். லாரன்ஸ் லட்சுமணன். நீங்கள் கண்ணூர் ஃபஸ்ட்லேருந்தே கிறிஸ்டினா இல்லை? நாங்கள் இந்தா இருந்தேன். இந்தா இருந்து கன்வெர்ட்டை மாறினேன். எந்த வருஷம்? நான் கன்வெர்ட்டை மாறினது 97. எதனால் மாறினீங்க? எதனால் மாறினா என் பையன் பிறக்கிறதுக்கு கஷ்டம்தான். டாக்டர் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒய்ஃப் சிசரிங் பண்ணுறா இருக்குன்ட்டாங்க. அப்போது ஒரு லேடி வந்தாங்க, நீ சோத்திரம் சொல்லு குழந்தை பிறந்துட்டாங்க. சோத்திரம் சொன்னால் ஆட்டோமேட்டிக் குழந்தை போச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை. பிரச்சனை நடக்கலை, இது ஆப்பிள் சிசரிங்லாம் பண்ணவே இல்லை, நல்லபடியாக குழந்தை பண்ணி. அதில் தான் இப்போ எனக்கு ஆண்டவர் ஏற்றுது. ஆண்டவர் பற்றி சோத்திரம் சொல்லி தான் நல்லபடியாக குழந்தை கொடுத்தாரு. அது எவ்வளோ விஷயம். அப்போ இந்து தரணும். அப்படி நான் என்ன பண்ணுறேன், விநாயகர் கோயில் சுற்றிட்டு வரேன். அங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு அரசமரம் இருக்குது. அந்த அரசமரத்தையும் சுற்றி வரேன். நல்லபடியாக கணப்பேஜி நல்லபடியாக குழந்தை போடுறோன்னு. ஆனால் குழந்தை நல்லபடியாக போடுறோன்னு சிஸ்டர் தான் பண்ணுறான் டாக்டர். என்னடா அப்போ ஒரு லேடி வந்தாங்க, தம்பி இதெல்லாம் நீ கும்பிடாத, நீ சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. சோத்திரம் சொல்லி வாய் முன்னே குழந்தை நல்லபடியாக கொடுங்க. அப்படி பிறந்த உடனே தினகரன்னு பேசிட்டேன். ஒய்ஃபு கேட்கல, அப்பா கேட்கல, யாரும் கேட்கல, பையன் தினகரன். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினேன். அந்த வீடு கட்டு காசே கிடையாது என்கிட்ட. ஒரு 200 எடுத்துன்னு போயிட்டு 200 சிமெண்ட்டு கம்பி எல்லாம் வாங்குறேன். எங்கே போய் காசு கொடுத்தாலும் நீ மானா வச்சுக்காரு, எப்போவும்னாலும் கொடுக்கும்போது அப்போ கொடு. ஆண்டவர் நல்ல தீனம் கொடுத்தார். நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு. 250 வீடு கட்டினேன். 250 வீடு கட்டினேன். நல்ல ஒரு பையனை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு. அதே போல் கீழே போயிருந்தேன், மண்டியில் அடிபடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க ஓனர்லாம். அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, என் சர்ச்சு கூட்டு போனாங்க. சர்ச்சு கூட்டு போய் ஜாமான சரி போச்சு. அந்த தையில் போட்டு இடம் எப்படி போச்சுன்னு தெரியும். ஸோ உங்களை மாதிரி இயேசு அறியாதவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இயேசு அறியாதவங்கன்னா ஆண்டரை பற்றி சொல்லணும். நம்ம ஆண்டரை நீங்கள் நேசிங்க. ஆண்டர் ஃபஸ்ட்டு ஒரு சோதனை கொடுப்பார். எது ஏன் சோதனை கொடுக்குறாருன்னா, நீ ஆண்டரை பற்றி நீ கடைப்பிடிக்கிறியா, ஆண்டரை பற்றி நீ தேடுறியா, ஆண்டர் பார்ப்பார். அப்போ ஆண்டரை பற்றி நீ தேடும் போது ஆண்டர் நான் பண்ணது போய் நம்மளை நேசிக்கிறாருன்ட்டு அவர் நம்மளை அன்பு கொடுக்குறாரு. நம்ம ஆண்டுகிட்ட உண்மையாக வாங்கினோம்னா ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அந்த எந்த அளவுக்கு ஆண்டு நம்மளை அன்பு கொடுறோமோ அவர் மேலே பிரியமாக இருக்கும். ஆண்டவர் தான் மெயின் வாக்கியம். உங்கள் பேர்? லாரன்ஸ் லட்சுமணன். லாரன்ஸ் லட்சுமணன். ஒய்ஃப் பேர் ஜாஸ்தி, மணிமேலை ஜாஸ்தி. அவங்க ஹிந்துவா? அவங்களும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க உங்களை பார்த்து? அவங்கள பார்த்து நான் மாறினேன். ஓகே. மேரேஜ் இந்து கல்யாணம் தான். மேரேஜ் இந்து கல்யாணம் தான். அதே போல் நான் நிறைய பேருக்கு போய் ப்ரே பண்ணுவேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு போய் ப்ரே பண்ணுவேன். போய் ப்ரே பண்ணால் குழந்தை பண்ணுறான். என்னோடய பிரதருக்கு குழந்தையே இல்லை. ஐயப்பன் கூட, ஐயா ஐயப்பன் ஏன் கூப்பிட்ற, நீ நம்ம ஆண்டவரை தேர்ந்தெடுங்க. நான் போய் ஜெபம் பண்ணேன். எங்கள் பிரதருக்கு அண்ணன் போய் ஜெபம் பண்ணிட்டு குழந்தை இருந்துச்சு. 2 பசங்க. இப்போ அந்த பையன் டாக்டர் படிச்சுட்டு வந்தாலும் இப்போ திணைக்கிள்னு வச்சுருக்கேன். அவர் அவங்க அப்பா இப்போ ஊடிய சார். அவங்க அப்பா ஃபாதர் ராபினி சார். நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு. ராமன் லட்சுமணன். அவரும் ஏற்றுக்கிட்டாரா? அவர் ஃபாதர். இப்போ சச்சி ஃபாதர். எங்கள் அக்கா பாம்பு ஊடி போகுது, நல்ல பாம்பு போல போய் எங்கள் அக்கா. இன்றைக்கி அதுவும் ஃபாதர். ஸோ கடவுள் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்களை அதுவும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேயும் சரி, சரி, அதே போல் எங்கள் மேடம், அந்த மேடம்லாம் அண்ணா நீ சொன்ன கரெக்டாக ப்ரே பண்ண சொல்லுங்கள். ப்ரே பண்ணலாம். சில கஸ்டமர் ப்ரே பண்ண சொல்லுங்க. அதேமாதிரி நம்ம ஆளுங்க அதே போல் ஆண்டுக்கு உண்மையாக வாங்கிக்கணும். அதான் வாங்க. இந்த கஸ்டமர் டிப்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களே சொல்ல கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. அது உங்கள் தாமஸ் செய்ய வருவாங்க. 2 மணிக்கு அவர் நீங்கள் ஆர்டர் கரெக்டாக ரொம்ப பிடிச்சி கஸ்டமரில் பெஸ்ட்டு சொல்லுவாங்க. பெஸ்ட்டு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கே உங்களை பார்த்தேன். நீங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே. உங்களுடைய பேசுகிறது, பழகிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் படிப்பு கம்மி சார், ஆனால் டேலண்ட் இருக்குது. சாருக்கு தெரியும். சார் நம்ம ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஃப்ரெண்டு. நானும் இவரை ஒர்க் பண்ணியிருந்தேன் யூனிவர்சிட்டி மாட்டஸில். அப்பயும் ஆண்டர் தான் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ண நடக்கும். அவர் கிறிஸ்டியனா? இந்து. அவருக்கு என்ன ஒர்க்குன்னா கேட்க சொல்லுவேன். ஜெபம் தான் மெயின். ஜெபம்னா வாய்க்கே கிடையாது. ஆனால் ஆண்டர் நல்லா ஒர்க் தேங்க்யூ. சொல்லுவேன். நான் அவர் தான். தேங்க்யூ.